அரசியல் நாகரிகம் இந்த சபையில் இருக்கணுமா? நாங்கள் ஆக்க சக்தியா, உங்களை தீய சக்தின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க, அழிவு சக்தின்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் 72லேயே சொல்லிட்டார். விஜய் இப்போ வந்து சொன்னார் ஆக்க சக்தி இல்லை, அழிவு சக்தி, தீய சக்தி. அதனால் இவர் சொல்கிறார் நாங்கள் ஆக்க சக்தி. அரசியல் இது சட்டசபையில் நாகரிகத்தை கடைப்பிடிக்கணும். எங்கள் தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே ஒரு ஆக்க சக்தி தான். பாவீங்களா, சட்டசபை நாகரிகத்தை குட்டிச்சவராக்கணும் கூட்டம் இல்லையா? நீங்கள் வேஷ்டி அவுத்தவன் ஜட்டியோட ஓடினவன்லாம் உங்கள் கட்சியில் தானே இருந்தான். 1967 வரை சட்டசபை எவ்வளோ நாகரிகமாக நடந்தது தெரியுமா? அங்கே வந்துக்கிட்டு நாகரிகமாக கெடுத்தது யார்? உங்கள் தாத்தா. உங்கள் தாத்தா பேசின இப்போ இதெல்லாம் பாருங்கள், நாகரிகத்தை யார் கெடுத்தாங்கன்னு. 67ல் 2 சபாநாயகரெல்லாம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து 72ல் 2 சபாநாயகரை வச்சு உங்கள் அப்பா உங்கள் தாத்தா குட்டிச்சோறாக்குனாரு சட்டசபையை. துரைமுருகன் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஜட்டியோட ஓட வச்சார் வேஷ்டி கட்டி. ஜெயலலிதா சேலையை உள்ளேயே பிடிச்சி அவுத்தாங்க, பிடுங்கினாங்க. இதெல்லாம் நாக்க சக்தியா? நீங்கள் நாகரிகமாக நடந்துக்கிட்டீங்களா? அன்பழகன்கிற ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு என்னென்ன கூத்து பண்ணீங்க சட்டசபையில். நீங்கள் பேசின கெட்ட வார்த்தையெல்லாம் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா காரி துப்புவான் இந்தியா பூரா. எவ்வளவு கேவலமாக சட்டசபையை நடத்துனீங்க. தனபாலுங்கிற சபாநாயகரை குண்டு கட்டாக தூக்கி எல்லாம் வெளியில் கொண்டு போனார் உங்கள் அன்பழகன், பார்த்தீங்களா? அதனால் சட்டசபை நாகரிகத்தை கெடுத்ததே நீங்கள் தான். நீங்கள் வந்து ஆக்க சக்தி இல்லை, நீங்கள் அழிவு சக்தி. நாங்கள் எதிர்கட்சியாக இருக்க மாட்டோம், எதிரி கட்சியாக இருக்க மாட்டோம். எதிர்கட்சி உங்கள் தாத்தா பேசுனது அதை அப்படியே காப்பி வச்சு சொல்கிறேன். நீங்கள் என்றைக்குமே எதிரி கட்சி தான். உங்ககிட்ட எதையும் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. இவர் வந்து பார்த்தார்ல விஜய் உங்கள் அப்பாவை, உங்கள் அப்பா குழி தோன்றதை நிறுத்துவாரா? இன்னும் குழி தோண்டிக்கிட்டே இருப்பார் டெய்லி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு. அது உங்களுடைய ஜீன், அது மாறாது. எப்போதும் நீங்கள் ஆக்க சக்தியாக மாற முடியாது.